கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரியாள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஆம் என கண்பானவர்களே, இயேசு அரண்மனையில் பிறக்க வேண்டியவர். ஏன் மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள பிதாவின் ஒரே பேரான குமாரன் மாட்டுத் தொழுவத்தில் ஏழையோடு ஏழையாய் கொட்டும் பனியில் நடுநிசியில் கந்தை துணியில் சுற்றப்பட்டு வைக்கோல் மேல் கிடத்தியிருந்தார்கள். நமக்காகத்தான், நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளத்தான் யோசேப்பு என்ற தச்சனுடைய வீட்டில் வந்து பிறந்தார். நம்மை பாவத்திலிருந்து மீட்க, நம்மை சாபத்திலிருந்து மீட்க, நமக்கு வியாதியிலிருந்து சுகம் தர, நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் தரித்திரரானார். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் தம்மைத்தான் தாழ்த்தினார். ஏழை கோலம் எடுத்தார். தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று வாழ்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வோம். உணவு இல்லாதவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து மகிழ்வோம். உடை இல்லாதவர்களுக்கு உடை அளித்து மகிழ்வோம். நமக்காக இயேசு ஏழை கோலம் எடுத்ததுமல்லாமல் தம் உயிரையே நமக்காக கொடுத்தார். அவ்வளவு அன்பை நம்மேல் வைத்ததினால் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஆகவே எனக்கன்பானவர்களே, நாமும் அந்த அன்பை பிறருடன் ஷேர் செய்வோம். கிறிஸ்மஸை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, நீங்கள் ஏழையாய் பிறந்து எங்களுக்காக உங்கள் ஜீவனையே தந்தீங்கப்பா. அதுபோல் நாங்களும் பிறரை நேசிக்க, எங்கள் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஏழைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உதவியை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.